அடுத்த பாடல் 1779. உயிராம் சரீரமும் பொருளான. இது முதலடி. உயிராம் சரீரமும் அப்படின்னா இந்த உயிரோடு இல்லை, இந்த உயிர் இருக்கின்ற இந்த உடம்பு. சரீரம் அப்படின்னா உடம்பு தான் தமிழில். அப்போ இந்த உயிர் இருக்கக்கூடிய சரீரம். இங்கே உயிர் என்று சொல்லப்படுவது நமக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆற்றல் இந்த உடம்போட சேர்ந்து தான் இருக்கு. அது எப்படி சேர்ந்து இருக்கு? பொருளான அப்படிங்கிறார். என்றால் இந்த இடத்துல மிகுதி அப்படின்னு பொருள். ஸோ இப்போ இந்த உடம்போட அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இங்கு அதிகமாக இருக்கிறது. ஆற்றல் இப்போ உடம்புக்குள்ள இருக்க ஆற்றலை ஒரு நூல் அளவு சிறிது குறைந்தாலும் அந்த பகுதி இயங்காது, உடம்புல சரியானபடி இயங்காது இல்லையா? சாதாரண நம்ம சாப்பிட்றது சரியானபடி வயிறு 100% இயங்குனா தான் நமக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் டைஜஷன் சரியாக ஆகும் நமக்கு, இல்லைங்களா? கழிவு பொருள் எல்லாத்தையும் வெளியேற்றும். ஆனால் அந்த வயிறு சிறிது ஒரு பங்கு இங்கே வேலை செய்யலைன்னா கூட என்ன ஆகிடும்? இந்த இடத்துல சாப்பிட்டது செரிக்காது, வயிற்று பிரச்சனைகள், நோய் வரிசையாக ஏதாவது ஒன்றொன்றாக இங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உடம்பு இருக்கு, உள்ளுக்குள்ள ஆற்றலும் இருக்கு, அதோடு ஆற்றல் அதோடு அதிகமாகவே இருக்கின்றது இந்த உடம்புல. அதான் பொருளான அப்படிங்கிறாரு. என்றால் மிகுதி என்று பொருள் ஒன்று. இன்னொரு வகையில இதை எடுத்துக்கலாம். உடம்போட இந்த ஆற்றல் இல்லாத இடம் என்று எதையுமே எந்த இடத்தையுமே சொல்ல முடியாது. எப்படி இந்த உலகம் ஃபுல்லா இந்த இடத்துல இறைவன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதோ, அது போல இந்த உடம்புல தலைமுடி, உச்சி தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஆற்றல் இரண்டரை இங்கு கலந்து நிற்கின்றது. அதான் பொருளான அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அடியில வியவு ஆர்பரமும் பின்மேவும் பிராணன் அப்படின்னு சொல்றாரு. வியவார் பரமும். வியவு அப்படின்னா வேறுபாடு அப்படின்னு பொருள். நேரடியாக பொருள் பார்க்கும்போது வேறுபாடு அப்படின்னு பொருள். என்ன வேறுபாடா இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த உடம்பு இருக்குன்னு சொல்லியாச்சு, உள்ளுக்குள்ள ஆற்றல் இருக்கு, ரெண்டும் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த உடம்பை விட உள்ளுக்குள்ள இருக்க ஆற்றலை விட ஒரு பொருள் என்ன இருக்கு இந்த இடத்துல? மிகவும் வேறுபட்டு தனித்து உயர்ந்து நிற்கின்றது. அது எது அந்த பொருள் அப்படின்னா, அதான் பரமும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அசையா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சென்ற பாடலே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. உருவமில்லை, நிறமில்லை, குணமில்லைன்னு ஒரு பொருள் இருக்கு. அது உள்ளுக்குள்ள கலந்துருக்கு, அசையா சக்தியாக உள்ளே இருக்கிறது. அதுதான் உள்ள எப்படி இருக்கா இந்த இடத்துல? வியவார் பரமும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாத்துலேயுமே உயர்ந்ததும் வேறுபட்டும் தனித்தும் நிற்கின்ற ஒரு பொருள் உள்ளே முழுசா கலந்து இருக்குது இந்த இடத்துல. அது பின்மேவும் பிராணன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த உடம்புக்குள்ள பின்மேவும் அப்படிங்கிற பின் என்பது இந்த உடம்பு பிறந்த பின்பு, கரு உருவாகி அதற்கு பின்பு பிறக்குது இல்லைங்களா? கரு உருவாகி பின்பு பிறக்குது இல்லைங்களா? ஸோ அது இந்த உடம்பு எடுத்த பின்பாகும் சேர்தான் ஒரு பொருள். எது சேருது இந்த இடத்துல? மேவும் பிராணன் அப்படிங்கிறாரு. மேவுதல்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கலந்து இருக்கிறது. பிராணன்னா மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பிராணம். அது உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான், கரு உண்டான பிறகுதான் அந்த மூச்சு காற்றே உள்ள வருதான். அப்போ உடம்பு கரு உருவாகும் போதே அதற்குள்ளேயே இறைவன் அங்கு கலந்திருக்கிறார். மூச்சு காத்து வர்றதுக்கு முன்னாடியே இறைவன் உள்ள வந்துடுறாரு இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டாவது அடியில சொல்றாரு. ஸோ முதல் அடியில உடம்பு ஒன்று சொன்னாரு, உடம்புக்குள்ள ஒரு ஆற்றல் ஒன்று சொன்னாரு. அதுக்குள்ள எப்போ கரு உருவான முதல் நாளே வந்துச்சு. கரு உருவான முதல் நாளே இந்த இடத்துல சதைப்பிண்டம் ஒன்று உருவாயிரும், ஒரு சின்ன புள்ளி போல. அதற்குள்ளேயே ஆற்றல் வந்துடுச்சு. அந்த ஆற்றலுக்குள்ள இந்த இடத்துல என்ன இருக்கு? இறைவன் இரண்டரை கலந்தே உள்ள இருக்காரு. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கு பின்னாடி தான் மூச்சு காத்தே உள்ள சேருது. அதற்கு பின்பாக செயலார் சிவமும் சிற்சக்தி ஆதிக்கே அப்படின்னு சொல்றாரு. செயல் ஆர் சிவமும் அப்படிங்கிறது. அப்ப இந்த முதல் நாள் உருவான கருவிலிருந்தே அது செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. எது? அந்த கருவுக்கு உண்டான ஒரு சம்பிரதாயம் இருக்கும்ல. இறைவனுக்கு உண்டான சம்பிரதாயத்தை போன பாடல சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு உண்டான சம்பிரதாயத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? முதல் நாள் கருவிலிருந்தே ஆரம்பிக்கின்றார். எப்படி இது இயங்குகின்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப செயலாறு சிவமும் அப்படின்னா செயல். அந்த முதல் நாள் கரு ஒரு செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது இந்த இடத்துல.
என்ன செயல்படுது, கொஞ்சம் கொஞ்சமா வளருது. முதல் நாள் கருவிலேருந்து 2வது நாள் கருன்னு அப்படியே ஒரு 10 மாதம் அது குழந்தையா வெளியில வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்றாரு, சிவமும் அப்படின்னு சொல்றாரு. சிவமும் என்பதற்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கோம். அன்பு, அறிவு, அருள் என்று சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சிவம் என்பதற்கு அறிவு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அப்ப செயலாறு சிவமும் அப்படின்னா, அந்த உள்ளே தாயின் வயிற்றுக்குள்ளே வளர்கின்ற அந்த கருவானது தன்னிச்சையாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்வதற்கு மூலம் இந்த இடத்துல இறைவனுடைய ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர வைக்கின்றது. ஆனால் அது எப்படி வளருது? இறைவன் வந்து உள்ள போய் உட்காந்துட்டு அதுக்கு கட்டளை இடுறாரா கருவுக்கு? இந்த பக்கம் நீ கை வளரு, இந்த பக்கம் நீ கால் வளரு, உள்ளுக்குள்ள அறிவு மூளை வளரு, நீ வயிறு இந்த இடத்துல வளருன்னு சொல்லி அவர் ஒன்னொன்னா கட்டளை இட்டுட்டு இருக்காரு. ஒண்ணுமே கிடையாது. அவரு இந்த இடத்துல ஆற்றலை மட்டும் அதற்கு தனியாக கொடுத்து விடுகின்றார். அது என்ன பண்ணுது? தன்னிச்சையாக அந்த கரு தன்னுக்கு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிவினால் அது சிறிது சிறிதாக தன்னுடைய செயலாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப கருவினுடைய செயல் சம்பிரதாயம் என்ன? சிறிது சிறிதாக வளருதல். அதான் அந்த கருவுக்கு உண்டான சம்பிரதாயம். அதான் செயலார் சிவமும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சித் சக்தி ஆதிக்கே அப்படின்னு சொல்றாரு. சித் என்றால் இந்த இடத்துல அறிவு என்று பொருள். அந்த அறிவு சக்தி ஆதிக்கே அப்படின்னு சொல்றாரு. சக்தி என்று சொல்லப்படுவது இயங்குகின்ற ஒரு ஆற்றல். நம்ம பலமுறை சொல்லிருக்கோம், இயக்குகின்ற ஆற்றல் ஒன்று இருக்கின்றது, சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சக்தினா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல். அப்ப இந்த அறிவின் வழியாக அது தன்னுடைய சம்பிரதாயத்தை செயல்படுது. எப்படி செயல்படுதான்? ஒரு குறிப்பிட்ட அறிவின் வழியாக அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதிலிருந்து? ஆதிக்கே அப்படின்னு சொல்றாரு. ஆதியிலிருந்து. ஆதியிலிருந்துன்னு சொல்லப்படுறது 2 வகையா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, எப்பொழுது இறைவனிடமிருந்து ஒரு ஆன்மா பிரிந்ததோ அப்பயே அது உடம்பு எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. எந்த உடம்பு? இந்த மனுஷ உடம்பு மட்டும் கிடையாது. நம்ம திருவாசல கடிப்போம் இல்லையா, மண்ணாய் புல்லாய் பூண்டாய்ன்னு. நம்மை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண மண்ணும். ஆனால் நீங்கள் உலக ரீதியாக பொதுவாக பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளும் இங்கு ஒரு உடம்பு தான் அது. அதுக்கப்புறம் மண், புல்லு, பூண்டு, புழு, அப்புறம் பறவை, விலங்கு, இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளும் இங்கு மாறி மாறி வந்து கொண்டே இருந்து கடைசியில் தான் மனுஷ பிறவிக்கு வருது. அப்ப நீங்க சிற்சக்தி ஆதிக்கே அப்படின்னு சொல்லப்படுறது என்னைக்கு இறைவன்ட்ட இருந்து பிரிஞ்சு இங்கு உடம்பு எடுக்க வந்துச்சோ அன்னையிலிருந்தே இந்த செயலானது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இது ஒரு அடியா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையான விளக்கம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப இந்த கரு உருவாச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, முதல் நாள் கரு ஒரு அறிவின் வடிவாக இருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது அறிவின் வழியாக அது செயல்பட்டாலும் அதற்கு ஒரு ஆற்றல் ஒண்ணு வேணும்ல. அதான் இயங்கு சக்தி, சித் சக்திக்கேன்னு சொல்றாரு இல்லையா. அந்த உள்ளே இருக்கக்கூடிய சக்தி சித் அப்படிங்கிறாரு. என்ன? தன்னிச்சையாக அது தன்னுடைய அறிவை கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எப்போ? முதல் நாள் கரு உருவாச்சு. ஆதிக்கேனா முதல்ல இருந்து அப்படின்னு பொருள். முதல்ல சொன்ன ஒரு பொருளும் பொருந்தும். 2வது ஒரு கரு உருவானதுல இருந்து அது ஆதிதான் அந்த கருவுக்கு. ஸோ அதிலிருந்தே அது தன்னிச்சையாக ஒரு அறிவின் வடிவாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அதற்கான சம்பிரதாயம். இது 3வது அடியில சொல்லிட்டாரு. 4வது அடியில என்ன சொல்றாரு? உயலார் குரு பரன் உய்ய கொண்டானே அப்படின்னு சொல்றாரு. உயல் அப்படின்னா உளதாதல், உண்டாதல், தோன்றியிருத்தல் அப்படின்னு பொருள். இது உயலார். உயல் என்பதற்கு பொருள். அப்ப என்ன பொருள்? இப்ப மேல 3 அடியில சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த. இத ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கணும்? அவனுடைய அறிவினால் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நம்மளாம் இதெல்லாம் வார்த்தையில தான் தெரிஞ்சு வச்சிருக்கோமே தவிர்த்து மனதால் இதை உணர்கின்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது எல்லாத்துக்கும் அறிவியலாக நமக்கு தெரியும் இல்லையா. அறிவியலாக ஒரு தாய் கர்ப்பமானா முதல் நாள் கரு உருவாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளரும், 10வது நாள் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அதை கடந்து அப்படியே போயிடுறோம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த கருவுக்கும் ஒரு சம்பிரதாயம், ஒரு தர்மம் ஒன்று இருக்கின்றது. அது தர்மப்படி சரியாக நடந்து அது ஒரு குழந்தையாக வெளியே வருகின்றது. இதற்கு பின்னாடி யார் இருக்கா? இறைவன் இருக்கின்றார், இறைவி இருக்கின்றார், அவர்களது ஆற்றல் இருக்கின்றது, அதற்கென்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது. அதன்படியே அது சரியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. யார் ஒருவர் இதை உணர்கின்றார்களோ, அனைத்தும் இறைவன் செயல் என்ற எண்ணத்தில் இதை யார் உணர்கின்றார்களோ அதான் உயலார் இந்த இடத்துல. அப்படி யார் ஒருத்தர் உணர்றாங்களோ அவர்களுக்கு குரு பரன்
உய்ய கொண்டானே அப்படிங்கிற. குரு என்றால் யாரு? இறைவன் ஏதோ ஒரு வகையில் இங்கு குருவாக இருந்து, ஒன்று ஒரு உடம்பெடுத்து ஞான குருவாக வரலாம், யாராவது ஒருத்தர் வந்து வழிகாட்டலாம். இல்லை என்றால் உள்ளுக்குள்ளிருந்தே இறைவன் இங்கு வழிகாட்டுவார். இல்லை ஏதேனும் ஒரு நூல்கள் வழியாக, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் என்று ஞான நூல்கள் இங்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அந்த ஏதாவது ஒரு நூல்களின் வழியாக அவர்களுக்கு இங்கு ஞானத்தை கொடுக்கலாம். கொடுத்து என்ன பண்றாரு? இங்க உய்ய கொண்டானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ உய்தல் என்று சொல்லப்படுவது இங்க முக்தி நிலைக்கு செல்லுதல், விடுதலை என்று சொல்லுவோம். ஸோ என்ன பண்றார் இறைவன்? அவர்களுக்கு முக்தி நிலைக்கு இந்த இடத்துல ஆட்கொள்கின்றார். அதான் கொண்டானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது 4வது அடி. இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், முதல் பாடல்ல இறைவனுக்கான சம்பிரதாயம் சொல்வது போல, இப்ப 2வது பாடலில் இந்த உயிர்களுக்கான சம்பிரதாயத்தை இங்கு அவர் சொல்கின்றார். ஸோ ஒரு உயிரோடு உடம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, உடம்பு இருக்கு, அதற்குள்ள ஒரு உயிர் ஒன்று சேர்ந்து அதுக்குள்ள ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கு. ஆற்றல் மிகுதியா அந்த உடம்போட கலந்துருக்கு. இந்த உடம்போட ஆற்றல் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள இறைவனும் இங்கு கலந்துதான் இருக்கின்றார். அப்போ கரு உண்டான பின்பு இதனுடைய மூச்சுக்காற்றும் சேர்ந்து அதனோடு சேர்ந்து சிறிது சிறிதாக தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த செயலில் அறிவானது தன்னிச்சையாக அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது ஒரு அறிவோடு சேர்ந்து சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே இருந்து ஒரு குழந்தையாக வெளிப்பட்டு இந்த உலக வாழ்க்கைக்குள் வந்து தன்னுடைய ஆசைகளையும் பற்றுகளையும் நீக்கிக் கொள்கிறது. அப்ப இந்த உடம்பிற்கு என்று ஒரு சம்பிரதாயப்படி தர்மப்படி இறைவன் விதிச்சு வச்சிருக்காரு. அதன்படியே இது சரியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. கரு உருவானதுல இருந்து குழந்தை வெளியில வர்ற வரைக்கும் சரியா நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு பின்பு பார்த்தோம்னா இந்த உடல் இயக்கம் உள்ள தானா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இறைவன் அப்படியே விட்டுடல. இந்த உடம்புக்குள்ள மூச்சு காத்து உள்ள போகுது. மூச்சு காத்து உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? தானாகவே உடம்பு உள்ளுக்குள்ள இயங்குது. அதற்கு சிந்தனை வருது, கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வருது. இல்ல பிறந்த குழந்தவனே அடிக்கடி நான் சொல்லுகின்ற விஷயம்தான். யார் வந்து அந்த குழந்தைக்கு உரியறது, பாலை உரியறது கற்றுக் கொடுத்தா? இல்லையா? அம்மா கொண்டு போய் தன்னுடைய மார்பகத்தில் வைக்கிறாப்பா குழந்தைய, அழகா வச்சு பாலை வந்து உறிஞ்சி அதை முழுங்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே அந்த எண்ணமானது அந்த குழந்தைக்கு ஒரு அறிவாக வர ஆரம்பிக்கின்றது. அப்புறம் அது வருதுன்னா அது சிந்தனை என்பது அவன் ஆசைப்படி நடக்கிறான்றது ஒண்ணு. ஆனா உடம்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே அந்த தர்மப்படி அந்த சம்பிரதாயப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி லிவர் வேலை செய்யணும், எப்படி கிட்னி வேலை செய்யணும், எப்படி இருதய வேலை செய்யணும். நான் சொல்றது பிறந்ததுக்கு அப்புறம். இப்ப இன்னைக்கு வரைக்கும் சரி, வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் சரி, அந்த உடம்பை விட்டு உயிர் போற வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்து கண்ணு இயங்குது, காது இயங்குது, வாய் இயங்குது, மூக்கு, இது இவ்வளோ உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த உறுப்புகள் வந்து ஒரு வினாடி கூட நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு நான் வேலை பார்க்காம இன்னைக்கு வேணா லீவ் எடுத்துக்கிறேன்னு எந்த உறுப்புன்னு சொல்றதே இல்லை. பிறந்ததுல இருந்து வரைக்கும் சதாசுரகாலம் தன்னுடைய அறிவை கொண்டு தானாகவே வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. இது சம்பிரதாயப்படி உள்ள நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே இறைவன் தான் இதற்கு மூல காரணம். இப்ப இது எல்லாமே இறைவன் தான் காரணம் என்று யார் ஒருவர் இதை உணர்ந்து கொள்கின்றார்களோ, அப்படி உணர்பவர்களுக்கு இறைவன் குருவாக இருந்து அவர்களது வினைகளை தீர்த்து அவர்களுக்கு முக்தியை கொடுக்கின்றார். பாடலுடைய கருத்து.